டைம் எப்படி இருக்குது பாருங்கள். கிளைமேட் இன்னும் வந்து விளக்கேற்றல. பையன் வந்து அவங்க அச்சாவை தேடிட்டு இருக்காரு. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கேரளாவில். மாங்காய் மரம் நிறைய உள்ளே இருக்குது காய். இந்த வாட்டியாவது ஒரு மாங்காய்னா பறைக்கணும்னுட்டு இருக்கேன். பார்ப்போம். இந்த பகுதி வேலை இருக்குது, அதையும் பார்க்கணும். இந்த புல்லெல்லாம் வர பறித்து எடுக்கணும். எப்படி இருக்க சொல்லுங்க. எனக்கு அறியல மீமா. சித்தி வந்து விலைக்கு ஏற்றுறாங்க. எங்கள் ஒரு விலைக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டாகவே வச்சுருப்பாங்க வெளியில். இது எல்லார் வீட்லேயுமே இருக்குது. எங்கள் சின்ன மாமியார் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. என்ன ஊற்றுறாங்களா, அங்கே பையன் வந்துட்டு எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டுருக்காப்புல. அவருக்கு தொலைக்கிறதும் தேடி தரதும் தான் பெரிய வேலை. அவர் தொலைப்பார், நான் தேடி தரணும். ஏன்னா நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது. ஏற்றிட்டாங்க. இது 8-10 மணி வரைக்கும் எரியுங்க இந்த விளக்கு. துளசி மாடத்துலேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விளக்கு இருக்கும். அதை ஏற்ற தான் போகிறாங்க. கொஞ்சம் காற்றாக இருக்குது, அதனால் பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தெரியுதுங்களா அங்கே ஒரு விளக்கு ஏற்றுறது. சரி, எனக்கு ஒரு வணக்கம் சொல்லுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு தான் வெளியே லைட்டே போடுவாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போவாங்க. ஸ்டெப் சரி போட்டுட்டாங்க இன்றைக்கி முன்னாடி. அவ்வளோதான், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இன்றைக்கி டே. எப்படி இருக்க சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய முட்டை அடித்து பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே இடுப்பு வலி தான் வந்துருச்சு. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஃபுல்லாக பெருக்கி இங்கே வரைக்கும் பெருக்கி எடுத்துகிட்டு பேக்கும் இருக்குது. இந்த வீட்டை சுற்றி பெருக்கி எடுக்கணும். இடுப்பு நகர்ந்துடும். இந்த வயசில் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிடலாம். நம்ம பாப்பா அழுதாங்க, அதை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில் கொண்டு வந்தேன். என்ன சவுண்டு? பெட்கவர் போட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப பழசு, கிழிஞ்சு போயிட்டு கந்தலாகி இருக்குங்களா. அதனால் எங்கள் மேமா வந்துட்டு புதுசாக வாங்கி போட சொல்லிட்டாங்க. பொட்டிச்சு சூப்பர். நீ இவ்வளோ நேரம் வச்சுருந்ததே பெரிய விஷயம். பட்டு ஓகே. இவர் எப்படின்னா ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா வச்சுருக்க மாட்டார். அதை உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு சிவில் இன்ஜினியர் ஆவாருன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். எங்கள் மூத்தர் ஏதோ சீரியஸாக தேடிட்டு இருக்காரு. ஜிப் எங்கே இருக்க சொல்லிட்டு ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நைட்டு படுக்கிறதுக்கான பெட்டு இங்கே வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் மூத்தார் வீட்டுக்கு துணியை வந்து இங்கே தான் காய போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி பட்டு குட்.
இங்கே இவர் வந்து உடஞ்சது சரி பண்ணி கொடுத்துட்டேன். அதுதான் அவர் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. மேமா என்ன பண்ணுறாங்க பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக 7:15 ஆக போகுதுங்களா. இட்ஸ் சீரியல் டைம். எங்கள் மூத்தார் இங்கே சீரியல் பக்கம் தான் வந்தார். அந்த மனுஷனே வேலை வாங்கிட்டாங்க. இங்கே பாப்பா பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை. யார்கிட்டையுமே போகலை பாப்பா. அப்படியே காந்தா மாதிரி என்கிட்டயே ஓட்டிகிட்டே இருக்காங்க. தூக்கியே வச்சுட்டு இருக்கேன் காலையில் இருந்தீங்க. அங்கே என்ன சென்னை வீட்டில் நான் கூட கீழே விட்டுட்டு அடுத்த வேலை பார்த்தேன். இங்கே சுத்தமாக முடியல. ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க. மேமா எங்கள் மூத்தார் ஒரு வேலை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வாட்டி அதில் கை வைக்காத அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப டைம் எடுப்பாங்க. ரொம்ப டைம் எடுத்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி கை வைக்க வேண்டாம், அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அது சின்ன சின்ன வண்டுங்க இருக்குங்களா, அதுதான் பசங்க பார்த்து பயப்படுறாங்க. இந்த பாருங்க வண்டு. ஃபினிஷ் பண்ணிட்டாரு மோட்டார் அதெல்லாம் போட்டு. நல்லா இருக்குல்ல இது போட்டதும். இது என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? இது தாங்க அப்படியே கீழே போட்டுட்டு இது மேலே ஒரு துணியை போட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான். நைட்டு நல்லா தூக்கம் வரும். இங்கெல்லாம் இப்போ வந்து ஃபேனே போடுறது இல்லையா, நல்லா தணுப்பு. அவர் போட்டுட்டாரா இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்க. ഇവിടെ കിടക്കാം. അമർത്ത് എന്താ കൊതുണ്ടോ? ഇവിടെ സ്ഥലമല്ല മേമ, ഹോളിലേക്ക് പടുക്ക്. ഇവിടെ കിടന്നാ മതി. നീക്കുന്നുണ്ട്. അതെന്താണ് ഋതുക്ക് അമ്മ വേണോ? എന്ത് കണ്ടാലും കേട്ടിട്ട് പഠിക്കണം. ഇതാണ് ഒരു സ്വഭാവം.